இந்த யாத்திரையினுடைய நோக்கமே அதானுங்க. இந்த யாத்திரையினுடைய நோக்கமே ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை உங்ககிட்ட சொல்லணும் ஐயா. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்சியினுடைய சாதனைகளை உங்ககிட்ட சொல்லணும். 9 ஆண்டை முடித்துவிட்டு 10வது ஆண்டிலே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் இன்னும் 5 ஆண்டுகள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கார். வேலை முடியவில்லை என்று கேட்டிருக்கின்றார். இந்தியாவை உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி காட்ட வேண்டும். இன்னும் இந்த நாட்டிலே செய்யப்படக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு. 10 ஆண்டுகளாக வேலை செய்து செய்து அடுத்த கட்ட வேலையை செய்வதற்கு நரேந்திர மோடி அவரை விட்டு வேறு யாரும் தலைவர்கள் நம்ம கிட்ட இல்லைங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் ஒரு சின்ன குழந்தை முன்னாடி இருக்கா. அந்த பாப்பாட்ட கேட்டா கூட அந்த குழந்தை சொல்லுவார்கள், அண்ணா 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறது மோடி தாத்தான் அந்த பாப்பா சொல்லுவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பாப்பாக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. என்னன்னா மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர்றாங்களா 450 எம்பிக்களோடு வர்றாங்களான்னு மட்டும்தான் நமக்கு தெரியாது. அண்ணன் சொல்றாரு 500ங்கிறாங்க. எல்லாருமே மோடியின் பக்கம் வந்து விட்டார். இந்த 400ஐ தாண்டி மோடி அவர்கள் பெறக்கூடிய எம்பிக்களை தமிழகம் தீர்மானிக்க இருக்கிறது. நமக்கு 39 எம்பி இருக்காங்க. 10 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த எம்பியும் கூட ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. பாராளுமன்றத்திலே அமளதுலுமி, அதிலே சண்டை, அதிலே சச்சரவு. பாராளுமன்றத்திற்கு வெளியே காந்தி ஐயாவுடைய திருவுருவத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு தர்ணா பண்ணுவது, மோடி ஐயாவை திட்டுறது, இதை மட்டுமே முழு நேர வேலையாக இந்த எம்பிக்கள் 39 எம்பிக்கள் இதை மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. உடைத்து காட்டி 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த எம்பிக்கள் மக்களுக்காக உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சேவகர்களாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஐயா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை நம்முடைய தலைவன் என்கின்ற வார்த்தை இல்லை, சேவகன் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. பிரதமர் அவர்களே தன்னை பிரதம சேவகன் என்று சொல்லுகின்றார். நாட்டினுடைய முதன்மை சேவகம் செய்யக்கூடிய மனிதன் நரேந்திர மோடி என்று சொல்லுகின்றார். நமக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு எம்பியை நாம் பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பி நமக்கு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கிடைக்க வேண்டும். அதை நீங்கள் பெரிய மனதோடு முடிவு செய்து, எனக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி கட்சி இல்லைங்க, நிறைய பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன். இல்லாட்டி நாங்க நடந்தே வந்திருப்போமே. இந்த வண்டியிலேயே வந்தோம்னா அவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்க, நடந்து போறதுக்கு விட மாட்டீங்க. நாங்கள் 100 மீட்டர் நடந்து பார்த்தோம். கையெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்து போயிட்டீங்க ஒரு பக்கம். இதுக்கு மேல நடக்க முடியாது, செக்யூரிட்டி எல்லாம் அண்ணன் இதுக்கு மேல நம்ம போக முடியாது, ரிஸ்க், தயவு செஞ்சு வண்டியிலேயே போயிடலாம். மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஓரத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியாது, வண்டியில போனா எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஏன்னா வண்டியில வரும். அதை பார்க்கும் பொழுது தெரியும், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேராதவர்கள், சாராதவர்கள், நடுநிலை வாக்காளர்கள், யாருக்கு இந்த முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் மோடி ஐயாவை பிடிக்கும். 2024 மோடி ஐயாவுக்கான தேர்தல் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அதற்காக இந்த யாத்திரையில பார்க்க வந்திருக்கேன். சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கண்ணை பார்த்தாவே நான் சொல்லிடுவேங்க ஐயா. நான் கரவேட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஐயா, கண்ணை பார்த்தாவே சொல்லிடுவேன். அதனால உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், 2024 நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல். இந்தியா அடுத்த கட்டம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கான தேர்தல். இத்தனை காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இந்தி கூட்டணி என்கின்ற சுயநலவாதிகள் கூடாரம் வந்து அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதற்கான தேர்தல். நேர்மையான ஆட்சி நடத்தி இருக்கின்றோம். ஊழல் என்கின்ற பேச்சுக்கே நம்முடைய ஆட்சியில் இடமில்லை. எனக்கு இந்தி கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பாருங்க. சுயநலம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார். குடும்ப ஆட்சி என்கின்ற வார்த்தைக்காக சேர்ந்திருக்கிறார். மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது ஒரு ஆண்டுக்கு 45 லட்சம் கோடி. அதுல 10% கமிஷன் அடிச்சா 4.5 லட்சம் கோடி. அது இந்தி கூட்டணி பிரிச்ச ஆளுக்கு 30,000 கோடி வரும். பாருங்க எப்படி 45 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய இந்தியால ஒரு பைசா நாம யாரையும் கூட மோடி அவர்கள் சாப்பிட விடாமல் வங்கி கணக்குகளை உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குதுங்க ஐயா. வங்கி கணக்கு மோடியை இடையில யாரையுமே நம்புறது, யாரையுமே நம்புறது. விவசாயிகளுக்கு 6,000 கொடுக்கணுமா, வங்கி கணக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கொடுக்கணுமா, வங்கி கணக்கு. வாரம் வாரம் கேஸ் அடுப்புக்கு மானியம் 300 ரூபாய் கொடுக்கணுமா, சகோதரிகளுக்கு வங்கி கணக்கு. ஏதாக இருந்தாலும் கூட வங்கி கணக்கில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டுக்கு வங்கி மூலமாக தமிழகத்திற்கு இந்தியா முழுவதுமே
வங்கி மூலமாக மோடி அவர்கள் அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே 8.5 லட்சம் கோடிங்க ஐயா. 8.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில சத்தம் இல்லாம ஒரு பயனாளிக்கு வருது. ஆனா திமுக காரன் இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் பண்ற அலப்பறை இருக்கு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 போட்டோ எடுக்கிறான். 10,000 போட்டோ எடுக்கிறான். போட்டோ 10 பைசா போட்டோ கூட தேராது. ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க ஐயா. நம்ம ஆட்சியை பொறுத்தவரை பணம் உங்களுடைய உரிமை. வரி பணத்திலே உங்களுக்கு பயனாளிக்கு வருது. இடது கைக்கும் தெரியக்கூடாது, வலது கைக்கும் தெரியக்கூடாது. உங்களுடைய உரிமை வங்கி கணக்குக்கு வர வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மை. ஆனா திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை யாருக்கு ஊக்கத்தொகை வருதோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி போட்டோ எடுத்து அவர்களை வெயில நிறுத்தி இந்த முறை பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. நீங்க பாருங்க. அதை போட்டு அந்த திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் நைட்டு மத்தியானம் 1 மணிக்கு வருவோம். அது வரைக்கும் நம்முடைய சகோதரிகள்லாம் வெயில் நின்று இவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு பற்ற அலப்பறை இருக்கேங்க ஐயா. இது எல்லாம் மாத்தணுங்க ஐயா. 8 லட்சம் கோடி வருஷத்துக்கு சத்தம் இல்லாம மோடி ஐயா கொடுக்குறாங்க ஐயா. யாராச்சும் பிஜேபி காரன் தண்டோரா போட்டு பாத்தீங்களாங்க ஐயா? இல்ல இந்த ஊர்ல 6000 ரூபாய் இந்த விவசாயி கொடுத்தோம் அண்ணே வாங்கினே போட்டோ எடுக்கலாம் இல்லைங்க. அது உங்கள் உரிமை. உங்களுக்கு வர வேண்டிய பணம், அது உங்கள் பணம். உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல எந்த பிஜேபி காரனுக்கு என்னங்க ஐயா வேலை? அது மோடி அவர்களுடைய சித்தாந்தம். மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்துல இடையில கட்சிக்காரருக்கு என்ன வேலை? அப்படித்தான் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையை 1 ரூபாய் ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் 9 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. இந்திய கூட்டணியை பொறுத்தவரை கமிஷன் அடிப்பதற்காக மட்டும், கொள்ளையடிப்பதற்காக மட்டும் 10 ஆண்டுகளாக உங்களுக்கு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவீங்க ஐயா. தம்மம்பட்டியில காஞ்சி போன மாடு வக்கிப்புள்ள பார்த்தா பாஞ்சு போகுமா? காஞ்சி போன மாட்டுக்கு 2 நாள் நீங்க தீனி போடாம வச்சிருந்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். ஒரு வக்கிப்புள்ள பார்த்தா காஞ்சி போன மாடு என்ன பண்ணும்? பாஞ்சு போகும். அது போன்ற காஞ்சி போன மாடுகளாக இன்னைக்கு இந்திய கூட்டணி இருக்குது. காஞ்சி போன மாடுகளா? ஐயோ 10 வருஷமா 1 ரூபாய் கூட அடிக்க இல்லையா அவரு? எந்த ஊர்ல எலெக்ஷன் நடத்தினாலும் இவரே ஜெயிக்கிறாரு. மத்திய பிரதேசல ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறாரு, சத்தீஸ்கர்ல ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார், ராஜஸ்தான்ல ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார். ஒரு ஊரை விட மாட்டாரு. இதான் இந்திய கூட்டணி மீட்டிங் உட்காந்து இதைத்தான் புலம்பிட்டு இருக்காங்க. வேற ஏதோ அவங்க பேசலைங்க. எல்லா மாநிலத்தையும் மோடியே ஜெயிக்கிறார். அது சாதாரணமா ஜெயிக்கலைங்க. 80% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார். 80% சீட்டு வாங்கி ஜெயிக்கிறார். மத்திய பிரதேச 163. ஒரு ஊரை நீங்க எண்ணி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. சத்தீஸ்கர்ல 53, ராஜஸ்தான்ல 114 சீட்டு மட்டுமே. சாதாரணமாக சில ஊர்ல 80% போறாரு. சாதாரணமா 60% எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறார். சாதாரணமா சில ஊர்ல 80% வரைக்கும் போறார். காஞ்சி போன மாடு வக்கி புல்லை பார்த்து பாய்வதற்கு தயாராக இருப்பது போல இந்திய கூட்டணி. அவர்கள் கண்ணுக்கு தெரிவது இந்திய அரசுடைய பட்ஜெட் 45 லட்சம் கோடி. அதுல சத்தமே இல்லாம ஒரு 10% அடிச்சா 4.5 லட்சம் கோடி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் அதை விடப்போவது கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு என்பது திண்டுக்கல் பூட்டு. விட்டுருவீங்களா? நீங்க நேர்மையான ஒரு மனிதனைத்தான் அமர வைக்க போறீங்க. இந்த கௌதம் சிகாமணி இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை விட்டுருவீங்களா? ஏன்னா பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு இருக்கு. ஒரு வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. அமைச்சர் பதவி போச்சு. 2வது வழக்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக 2006 இருந்து 11 வரை இருந்த பொழுது செம்மண் கடத்தினார்கள் என்கின்ற வழக்கில் 2வது அக்யூஸ்ட் கௌதம் சிகாமணி, முதல் அக்யூஸ்ட் பொன்முடி. அந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்தால் குறைந்தபட்சம் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அப்ப கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பி பதவி எனக்கு இருக்காது. தமிழகத்தில் ஒரே கொள்ளைக்கார கூட்டம் திரும்ப 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 குடும்ப ஆட்சியின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து ஏழை மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், அதை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை நிச்சயமாக நீவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஊரிலே உங்களோடு இணைந்து நடந்து வர முடியாத எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். 132 தொகுதியில் இந்த யாத்திரை முடித்திருக்கின்றோம். 4 தொகுதியில் எங்களால் அடக்க முடியலைங்க ஐயா. 128 தொகுதியில் நடந்திருக்கும். அதுல இன்னைக்கு கங்கவள்ளி தொகுதியும் ஒன்று, தம்பம்பட்டியும் ஒன்று. அந்த அளவுக்கு எழுச்சி, அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே ரோட்டுக்கு வந்து பாக்குறீங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய குழந்தைக்கு அடுத்த கட்ட இந்தியாவை உருவாக்கி கொடுக்குமா? நாளைய தமிழகத்தை உருவாக்கி கொடுக்குமா? நம்பிக்கைங்க ஐயா. 10 ஆண்டு காலமாக ஊழல் இல்லாத ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மோடி நமக்கு வேண்டும். நம்பிக்கை. இந்த கட்சி நேர்மையான கட்சி. நம்பிக்கை. இந்த கட்சி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்காக உழைப்பார்கள். நம்பிக்கை. நம்பிக்கை வார்த்தையிலே
நாம் அனைவரும் கூட தம்பம்பட்டியில இங்கே இணைந்திருக்கின்றோம். நீங்க போட்ட ஒத்த ஓட்டுங்க ஐயா, ஒரே ஒரு ஓட்டு மோடி அவர்கள் மீது நீங்க செஞ்ச சாதனை. ஒரு ஓட்டு போட்டேன், மோடி அவர்களுக்கு போட்டேன், இந்தியா முழுவதும் போட்டேன். அதுதான் மோடி அவர்களுக்கு அந்த ஆத்ம பலத்தை கொடுத்திருக்கிறது. மோடி கேட்டாங்க, ஐயா உங்க ஆத்ம பலம் எங்கிருந்து வருது? 39 கோடி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க 2019. என்னுடைய ஆத்ம பலம் அந்த 39 கோடி ஓட்டில் இருந்து வருகிறது. ஒரு ஓட்டுக்கும் இந்த நரேந்திர மோடி மரியாதை கொடுப்பார் என்று பிரதமர் அவர்கள் சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு இன்டர்வியூல சொன்னார். ஒரு ஓட்டுக்கும் கூட மரியாதை கொடுக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக 2024 ஆட்சி கட்டளை நாம் அமர்த்த வேண்டும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலிருந்து 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாத யாத்திரை இன்று தம்பம்பட்டிக்கு வந்திருக்கிறது. உற்சாகமான வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து இதே எழுச்சியோடு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மோடி ஐயாவை கூட நிற்பீங்க என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் இந்த யாத்திரைக்காக. மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ எம்பியாக இருந்து மக்கள் பணி செய்த அண்ணன் டாக்டர் KP ராமலிங்கம் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த மண்ணுடைய மையமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு மாவட்ட தலைவராக இருந்து இன்று யாத்திரையிலே நம்மோடு பங்கெடுத்து மூத்த தலைவராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொருளாளர் அண்ணன் NR செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து, தொகுதி அமைப்பாளராக இருந்து இந்த யாத்திரையை சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் தங்க பழனிவேல் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர் உட்பட மேலே இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து நமக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கம் அளித்துக்கூடிய அண்ணன் AG சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தம்பம்பட்டி பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜாராம் அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய வலிமையான ஒன்றிய தலைவர்கள் நம்ம எல்லாம் இணைத்து இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள். கெங்கவல்லி மேற்கினுடைய தலைவர் அண்ணன் பாண்டு அவர்கள் நன்றியை தெரிவித்து, கெங்கவல்லி கிழக்கினுடைய தலைவர் அண்ணன் நித்யானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தலைவாசல் கிழக்கினுடைய தலைவர் அங்கமுத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தலைவாசல் தெற்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நேரம் 10:40 தொட்டுக் கொண்டிருக்கிறது. எதையும் பொருட்படுத்தாமல் எங்களோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கை தாங்க எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கும். அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நிச்சயமாக அரசியல் மாற்றத்திற்கு நீங்கள் துணை இருப்பீர்கள். 2024 மோடி ஐயா அவர்களை 3வது முறையாக ஆட்சியில் அமர்த்துவீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையை தம்பம்பட்டி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.